இந்த காலகட்டத்துல நம்ம எல்லாரையுமே அதிகமா சுத்தி இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான். அதாவது செல்போன், சார்ஜர், வைஃபை, எல்இடி பல்ப் இது எல்லாத்துல இருந்தும் வெளில வரக்கூடியது வேவ் என்னன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் நம்ம பாடி தாங்கக்கூடிய அளவை விட அதிகமா நம்ம பாடியை தாக்கும் போது நம்ம பாடி அதிகமா ஹீட் ஆயிட்டும். நம்ம பாடியில அதிகமா என்ன இருக்கு? நம்ம பாடியில வாட்டர் அண்ட் பிளட் தான் அதிகமா இருக்கு. இந்த வாட்டர் அண்ட் பிளட்டோட லெவல் கம்மியாக ஆரம்பிக்கும். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸால நம்ம பாடியில அதிகமா பாதிக்கப்படக்கூடிய பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்பிசி, அதாவது ரெட் பிளட் செல்ஸ் தாங்க. இதுலதான் அயன் இருக்கு. இந்த அயன் அதிகமா ஈட் ஆகுறதுனால இது நம்ம பாடியில ஏதாவது ஒரு திசுசை எரிச்சிரும். அதனால நமக்கு கேன்சர் போன்ற கொடிய நோய்கள் ஏற்படலாம். நம்ம நரம்புகள் சுருங்கி போகலாம், பிளாக்கேஜ் ஏற்படலாம். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு டிவைஸ்க்கு 220 வாட்ஸ் தான் கொடுக்கணும். அதுக்கு நான் 420 வாட்ஸ் கொடுத்தா அது என்ன ஆகும்? அதிகமா ஹீட் ஆயிட்டு பர்ன் ஆயிட்டு அது வெடிச்சிரும். அதே மாதிரி தாங்க நம்ம பாடியில எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அதிகமா தாக்கும் போது ஹீட் அதிகமாயிட்டு நம்ம பாடியில ஏதாவது ஒரு திசுஸ் எரிஞ்சிரும். இதனால நமக்கு கேன்சர் போன்ற நோய்கள் ஏற்படலாம். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ல இருந்து நம்மள பாதுகாத்துக்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த சிம்பிளான ரெமெடியை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். இது சிம்பிளான ரெமெடினா ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ரெமெடி. உங்க பாடியை இது நல்லாவே டிடாக்சிஃபை பண்ணும். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, காத்தால நீங்க தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏதாவது நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கமோ இல்ல புக் படிக்கிற பழக்கமோ இல்ல பைபிள், பகவத்கீதா, குரான் இந்த மாதிரி படிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்க வீட்டுல உட்காந்து படிக்கிறத பதிலா நீங்க உங்க வீட்டுல ஏதாவது கார்டன் இருந்துச்சுன்னா, மண் தர இருந்துச்சுன்னா அதுல தண்ணியை ஊட்டிட்டு கொஞ்சம் மண் சேர் மாதிரி பண்ணிட்டு அதுல உங்க கால்களை 2 காலையும் வச்சுட்டு நீங்க உட்காந்து படிக்கலாம். உங்க வேலையை பார்க்கலாம். இது மாதிரி நீங்க 20 to 30 மினிட்ஸ் நீங்க அந்த மாதிரி அந்த மண் சேர்ல உங்க கால்களை வச்சுட்டு நீங்க உட்கார்ந்து இருக்கணும். இதனால என்ன ஆகும்னா, நம்ம பாடி பாத்தீங்கன்னா மண்ணாலதான் ஆனது. இந்த எர்த்ல இருக்கக்கூடிய எர்த்திங் பவர் உங்க பாடியில இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் சார்ஜஸ் டிஸ்சார்ஜ் பண்ணிரும். உங்க பாடியில இருக்கக்கூடிய டாக்ஸிஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகும். உங்க பாடி தானாகவே ஹீல் ஆக ஆரம்பிக்கும். கண்டிப்பா நான் சொன்ன இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுங்க. உங்க வீட்டுல கார்டன் இல்லைன்னா உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது பார்க் இருக்கும் இல்லையா, அங்க வீக்லி ட்வைஸ் இல்லைன்னா ட்ரைஸ் நீங்க போயிட்டு ஒரு வாட்டர் பாட்டில கொண்டுட்டு போயிட்டுருங்க. அந்த வாட்டரை அங்க இருக்கக்கூடிய மண் தரையில ஊத்திட்டு அது மேல நீங்க 20 to 30 மினிட்ஸ் நிக்கணும். இதனால உங்க பாடி நல்லா ஹீல் ஆகும். சோ இந்த காலகட்டத்துக்கு கண்டிப்பா நம்ம இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்பதான் நம்ம ஃபியூச்சர்ல எந்த ஒரு நோயுமே இல்லாம ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும். நீங்க மொபைல் போனை அதிகமா யூஸ் பண்றது அவாய்ட் பண்ணணும். தேவைக்கு மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்களை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே மொபைல் போனை வைங்க. அதுக்கப்புறமா நம்ம எந்த அளவுக்கு நேச்சரோட கனெக்டடா இருக்குமோ, எந்த அளவுக்கு உங்க நேரத்தை நேச்சரோட நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நேச்சுரலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா என்னுடைய சேனல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி லைஃபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.